ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். இது மூல ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பாகும். இதில் எந்த இடைச்சொற்களும் கிடையாது. வால்மீகி எப்படி இதை எழுதினாரோ அது அப்படியே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடைச்சொற்களும் பிறர் கற்பனைகளும் கலக்காத மூல ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பாகும். முதல் பகுதி. கதையின் சுருக்கம். ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீ ராமச்சந்திர பாதாப்யாம் நமக. பாலகாண்டம். சர்க்கம் 1. தவம் வேத அத்தியனம், அதாவது வேதத்தை முறையாக படித்து அதை தினந்தோறும் ஓதுவது. இவைகளை எப்போதும் செய்கின்றவரான வேதம் அறிந்தவர்களுள் உத்தமரான முனிவர்களில் சிறந்தவரான நாரதரை தன் முன்னே பார்த்த தபஸ்வியான வால்மீகி அவரிடம் கேட்கிறார். இந்த உலகில் இப்பொழுது நேர்மை உடையவன் எவன்? வீரியமுடையவனும் தர்மம் அறிந்தவனும் நன்றி உள்ளவனும் உண்மையே பேசுபவனும் விரதத்தில் உறுதி உடையவனும் எவன்? குல ஆசாரத்துடன் கூடியவன் எவன்? எல்லா பிராணிகளிடத்திலும் அன்புடன் இருப்பவன் எவன்? எல்லா கலைகளிலும் சிறந்தவன் எவன்? அதாவது வித்யா நிபுணன் எவன்? வல்லவனும் எவன்? தைரியமுடையவன் எவன்? கோபத்தை தன் வசப்படுத்தினவன் காந்தி உள்ளவன்? அசூயை இல்லாதவன், அதாவது பொறாமை இல்லாதவன் எவன்? போரில் கோபம் கொண்ட எவனுக்கு தேவர்கள் கூட நடுங்குகிறார்கள். இதை அறிந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஏனெனில் என் ஆசை மிகவும் அதிகம். இப்படிப்பட்ட மனிதனை உள்ளபடி அறியத்தக்க தகுதி உள்ளவராக மகரிஷியே தேவரீர் நீங்களே இருக்கிறீர்கள். வால்மீகியினுடைய இந்த வார்த்தையை கேட்டு உலகங்களின் பரிச்சயமுள்ள நாரதர் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அந்த நிமிடமே அவர் வால்மீகியை பார்த்து, கவனமாக உன்னுடைய செவிகளை என்னிடம் கொடுத்து நான் சொல்வதை கேள் என்று கூறி அதற்கு பதில் கூறுகிறார். முனிவரே, உன்னால் கூறப்பட்ட இந்த நற்குணங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர்கள் கிடைப்பது மிகவும் கடினம். நான் நன்றாக யோசித்து அதை பற்றி தீர்மானித்து விவரமாக சொல்கிறேன். நீ கூறிய இந்த நற்குணங்களுடன் கூடிய புருஷன் யார் என்று நீ அறிந்து கொள். அவர் ஸ்ரீராமர் என்று ஜனங்களால் சொல்லப்பட்டவர். இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர். நிர்விகாரர், அதாவது தீய குணங்கள் எதுவும் இல்லாதவர். மகா சக்தியை உடையவர். காந்தி உள்ளவர், உறுதி உள்ளவர். எவரையும் தன்னுடைய வசத்தில் அடக்கி ஆளுகிறவர். புத்திமான், நீதி உடையவர். வாக்கில் சாமர்த்தியம் உள்ளவர், அதாவது பேசுவதில் மிகவும் சாமர்த்தியமாக இருப்பவர். ஐஸ்வர்யம் உடையவர். சத்துருக்களை அழைப்பவர். உயர்ந்த தோள்களை உடையவர். மகாபாகு, அதாவது வீரம் நிறைந்தவர். மேலும் சங்கு போன்ற கழுத்தை உடையவர். தசைப்பற்றுள்ள கன்னங்கள் உள்ளவர். விசாலமான மார்புடையவர். பெரிய வில்லாளி. தசைப்பற்றால் மறைந்த தோல் எலும்புகளை உடையவர். சத்துருக்களை அடக்குகிறவர். முழங்கால் வரை நீண்ட புஜங்களை உடையவர், அதாவது கைகளை உடையவர். அழகான சிரசை உடையவர், அதாவது அழகான தலை உடையவர். அழகான நெற்றி உடையவர். அழகான நடையை உடையவர். சரியான உயரம், சரியான உறுப்புகளை அமைய பெற்றவர். சரியாக பிரிக்கப்பட்ட அவயங்களை உடையவர், அதாவது கை, கால், உடல் முதலியவை சரியான அளவில் அவருக்கு பொருந்தி உள்ளது என்று அர்த்தம். நேசிக்கத்தக்க நிறமுடையவர். பிரதாபம் உள்ளவர். பெருத்த மார்புடையவர். அகன்ற கண்களை உடையவர். சோபையை உடையவர், அதாவது ஒளி மிகுந்தவர். மங்களகரமான லட்சணங்களை உடையவர். தர்மம் அறிந்தவர். சத்தியமான பிரதிஜை உடையவர். பிராணிகளுடைய நன்மையில் நோக்கமுடையவர். கீர்த்தி உடையவர். ஞானம் நிறைந்த பேரறிவாளர். பரிசுத்தர். தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு வசப்பட்டு நடப்பவர். ஆச்ரிதரக்ஷண ஜாகரூகர், அதாவது சமாதிமான். எப்பொழுதும் சமாதி நிலையில் இருப்பவர் ஆகும். பிரம்மதேவருக்கு ஒப்பானவர். ஸ்ரீயை உடையவர், அதாவது செல்வத்தை உடையவர். போஷிக்கிறவர். சத்துருக்களை தோற்கடிப்பவர். பிராணிகளின் சமூகத்திற்கு ரக்ஷகர், அதாவது அவைகளை காப்பவர். தர்மத்தினுடைய அன்பான ரக்ஷகர். தம்முடைய தர்மத்திற்கு ரக்ஷகர். தமது ஜனத்திற்கும் ரக்ஷகர். வேத வேதாந்தங்களின் தத்துவங்களை அறிந்தவர். தனுர்வேதத்தில் முழுவதும் தேர்ச்சி அடைந்தவர். தனுர்வேதம் என்றால் வில் திறமை.
எல்லா சாஸ்திரத்தின் உண்மையையும் அறிந்தவர், ஞாபகம் உடையவர், மேலும் மேலும் விஷயங்களை விளங்கப் பெற்ற ஞான விசேஷமுடையவர், சகல லோகங்களுக்கும் பிரியமானவர், சாது, கம்பீர சுபாவம் உள்ளவர், வெகு சமர்த்தர். நதிகள் எல்லாம் கடலை சென்று அடைவது போல நல்லவர்களால் எப்பொழுதும் அடையப்பட்டவர், பூஜ்யர், எல்லோரிடத்திலும் சமமாயிருப்பவர், மேலும் எப்பொழுதும் எல்லோரையும் மிகவும் அன்புடன் பார்க்கும் தன்மையை உடையவர். அவர் தன்னுடைய தாயான கௌசல்யைக்கு ஆனந்தத்தை அதிகரிப்பவர், மேலும் எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்தே கொண்டிருப்பவர், காம்பீரியத்தில் சமுத்திரம் போன்றவர், அதாவது மிகவும் மிடுக்கானவர், தைரியத்தில் இமயமலை போன்றவர், பராக்கிரமத்தில் விஷ்ணுவுக்கு சமமானவர், சந்திரனைப் போல் பிரியமான பார்வை உடையவர், கோபத்தில் பிரளய அக்னிக்கு சமமானவர், பொறுமையில் பூமிக்கு சமமானவர், கொடுப்பதில் குபேரனுக்கு சமமானவர், உண்மை பேசுவதில் மற்றொரு தர்ம தேவதை போன்றவர், மேலே நான் சொன்ன சத்திய பராக்கிரமம் உள்ள சிறந்த குணங்கள் கொண்டவரும் ஜனங்களுக்கு மிக்க பிரியமானவருமான தன்னுடைய அன்புள்ள மூத்த குமாரனான ஸ்ரீராமருக்கு அவரின் தந்தையான மகாராஜா தசரதர் தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினால் இளவரசு பட்டத்தை சூட்டுவதற்கு மிகுந்த அன்புடன் ஆசைப்பட்டார். அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அப்பொழுது அபிஷேகத்திற்குரிய உபகரணங்களை பார்த்த தசரதரின் 3 மனைவிகளில் நடுவலான கைகேயி தேவி தசரதரிடம் சென்றாள். அவள் தசரதரிடம் 2 வரங்களை முதலிலேயே பெற்றிருந்தாள். எனவே அவள் தசரதரிடம் சென்று ஸ்ரீராமரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், தன்னுடைய மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று யாசித்தாள். அதாவது அவளுக்கு தசரதர் முன்பே 2 வரங்களை கொடுத்திருந்தார். அந்த 2 வரங்களை இன்று ஞாபகப்படுத்தி ஒரு வரத்தின் மூலம் ஸ்ரீராமர் நாட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு செல்ல வேண்டும், மற்றொரு வரமாக தன்னுடைய மகனான பரதருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது ராஜாவான தசரதர் தான் கொடுத்த வாக்கை மீற முடியவில்லை. மேலும் அந்த தர்மத்திற்கு கட்டாயம் கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இருந்ததால் தன்னுடைய அன்பு புத்திரரான ஸ்ரீராமரை நாட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு செல்ல உத்தரவிட்டார். வீரரான ஸ்ரீராமன் கைகேயிக்கு தன் தந்தை கொடுத்த வரத்தினால் அவளுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தந்தையின் கட்டளையை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு வனத்திற்கு சென்றார். அப்பொழுது தசரதரின் 3வது மனைவியான சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்குபவரும் உயர்ந்த மக்களுக்குரிய ஒழுக்கத்தில் சிறந்தவரும் ராமருக்கு பிரியமான உடன் பிறந்தவரான லக்ஷ்மணர் வனத்திற்கு புறப்பட்ட தன்னுடைய சகோதரனுடன் அவர் மீது இருந்த பிரியத்தால் பின்தொடர்ந்து சென்றார். ஸ்ரீராமனுக்கு பிரியமானவளான அவருடைய மனைவியும் அவருடைய உயிருக்கு நிகரானவளும் அன்பானவளும் ஜனவருடைய குலத்தில் பிறந்தவளான தேவ பெண்ணை போன்ற சகல லட்சணங்கள் நிறைந்தவளான ஸ்திரீகளுக்குள் சிறந்த பெண்ணான சீதையும் எப்படி சந்திரனை ரோஹிணி நட்சத்திரம் பிரியாமல் இருக்கின்றதோ அதை போல ஸ்ரீராமரை பின்பற்றி சென்றாள். அப்படி வனத்தை நோக்கி சென்ற ஸ்ரீராமரை அவருடைய நகரத்து மக்களும் தந்தையான தசரதரும் வெகு தூரம் பின்தொடர்ந்து சென்றனர். அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய ஸ்ரீராமர் வேடர் தலைவனான பிரியமுள்ள குகன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த கங்கை கரையில் சிருங்கிபேரபுரத்தில் தனக்கு ரதமோட்டி வந்த சாரதிக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். அங்கு ஸ்ரீராமர் குகனோடும் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூட தங்கியிருந்தார். பிறகு அவர்கள் ஒரு காட்டிலிருந்து மற்றொரு காட்டை அடைந்து மிகுந்த நீரையுடைய நதிகளை தாண்டி பரத்வாஜருடைய வழிகாட்டுதலால் அவருடைய கட்டளையை ஏற்று சித்திரகூடத்தை அடைந்து அங்கு தனக்குண்டான இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த வனத்தில் தேவ கந்தர்வர்களுக்கு சமமான அந்த மூவரும் அழகை ரசித்துக் கொண்டு சுகமாக வசித்து வந்தார்கள். ஸ்ரீராமர் சித்திரகூடத்தை அடைந்து வாழ்ந்து வரும் நாளில் இங்கு அயோத்தியில் புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டவரான மகாராஜா தசரதர்
தன்னுடைய மகனை நினைத்து புலம்பிக் கொண்டே இறைவனடி சேர்ந்தார். அவர் இறந்த பொழுது வசிஷ்டர் முதலான முனிவர்களும் மந்திரிகளும் அயோத்தி நகரத்தின் முக்கிய பிரமுகர்களும் அரசை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி பரதரிடம் கூறினாலும் அதை பரதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வீரரான பூஜ்யரான ராமரின் கிருபையை பெறுவதற்காக ராமரை தேடி வனத்திற்கு புறப்பட்டார். தர்ம வழியில் முதன்மை பெயர் பெற்றவரும் தன் வரையில் மகாத்மாவான சத்திய பராக்கிரமம் உள்ள ஸ்ரீராமரை அவர் அடைந்து தன்னுடைய மூத்த சகோதரனான ஸ்ரீராமரை அவர் கெஞ்சி கேட்டார். பரதர் உடன் பிறந்தவரான ஸ்ரீராமரை பார்த்து தர்மம் அறிந்தவரான நீரே அரசனாக வேண்டும் என்று கூறினார். கேட்பவர்கள் கேட்கும் பொருளையெல்லாம் கொடுப்பவரும் தேஜஸ்வியான புகழ்பெற்ற கீர்த்தியை உடையவரான மகாபலசாலியான தன்னை அடைக்கலமாக வந்தவர்களை ரட்சிக்கும் சுபாவம் உடையவரான போதிலும் ஸ்ரீராமர் தன்னுடைய தந்தையின் உத்தரவினால் நாட்டை ஆளுவதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் அவரால் பரதரின் வேண்டுதலையும் நிராகரிக்க முடியவில்லை. எனவே தன்னுடைய பாதுகைகளை, அதாவது காலில் அணியும் பாதரட்சைகளை அவரிடம் தன்னுடைய பிரதிநிதியாக கொடுத்து அயோத்திக்கு திரும்பி செல்ல ஆணையிட்டார். தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறாவிட்டாலும் ராமரின் கட்டளையை மறுக்க முடியாமல் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வந்த பரதர் நந்தி கிராமத்தில் ஸ்ரீராமருடைய பாதுகைகளை வழங்கிக் கொண்டே ஸ்ரீராமர் திரும்பி நாட்டுக்கு வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே நாட்டை பாதுகாத்து வந்தார். பரதர் திரும்பி சென்ற பின்பு எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்தாலும் சத்தியத்தின் மீது அதிக உறுதி உடையவராகவும் தன்னுடைய இந்திரியங்களை ஜெயித்தவராகவும் உள்ள ஸ்ரீராமர் அந்த இடத்தில் மக்களின் வருகை அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து புறப்பட்டு சென்று தண்டகாரண்யத்தை அடைந்தார். இப்படியாக செந்தாமரை கண்ணரான ஸ்ரீராமர் தண்டகாரண்யம் என்னும் பெரிய காட்டில் பிரவேசித்து அங்கு விராதன் என்கிற ராட்சசனை கொன்று சரபங்கரையும் சுதீக்ஷ்ணரையும் அகஸ்தியரையும் அங்கே தரிசித்தார். அங்கு அகஸ்தியர் கூறியபடியே அவர் இந்திரனுக்கு உரிமையான தனுசையும் கட்கத்தையும் அக்ஷயமான பானங்களை உடைய 2 அம்பரா தூணிகளையும் மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக ராமர் அந்த காட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டில் வாழ்ந்த முனிவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஸ்ரீராமரை காண வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு துன்பம் இழைத்த அசுரர்கள், ராட்சசர்கள் ஆகியவர்களை ராமர் அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு ஸ்ரீராமரும் ராட்சசர்களை நான் கொள்கிறேன் என்று வாக்களித்தார். இப்படி ராமர் தண்டகாரண்ய வாசிகளான முனிவர்களுக்கு ராட்சசர்களை நான் கொள்ளுவேன் என்று வாக்களித்ததால் ஜனஸ்தானம் என்னும் காட்டில் வசிப்பவளும் தன்னுடைய உருவத்தை தன்னுடைய இஷ்டப்படி மாற்றிக்கொள்ளும் திறமை உடையவளான சூர்பனகை என்கிற ராட்சசியை அங்கபங்கம் மட்டும் செய்தார். அதாவது அங்கபங்கம் என்றால் அவளுடைய ஒரு உறுப்பை அறுப்பது. அப்படி அங்கம் பங்கப்பட்ட சூர்பனகையின் வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு பரிந்து ஸ்ரீராமருடன் போருக்கு வந்த எண்ணற்ற ராட்சசர்களையும் கரண் என்பவனையும் திரசிரஸ் என்பவனையும் தூஷணன் என்கின்ற ராட்சசனையும் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் ஸ்ரீராமர் போரில் கொன்றார். இப்படி வனத்தில் வாழ்ந்த ஸ்ரீராமர் ஜனஸ்தானத்தில் வசித்து வந்த 14,000 ராட்சசர்களை கொன்று குவித்தார். தன்னுடைய இனமான ராட்சசர்களின் அழிவை கேட்ட அவர்களின் தலைவன் ராவணன் கோபத்தால் தன்னுடைய அறிவை இழந்தான். அவன் மாரீசன் என்னும் ராட்சசனை தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்போது மாரீசன் ராவணனை பார்த்து, ஓ ராவணா, அந்த பலசாலியுடன் நீ விரோதம் கொள்ள வேண்டாம். அவனுடைய விரோதத்தை நீ தாங்க முடியாது என்று பலவிதமாக எடுத்து கூறினான். ஆனால் அதை ராவணன் கேட்கவில்லை. விதியால் தூண்டப்பட்டவனான ராவணன் அவனுடைய வார்த்தையை லட்சியம் செய்யவில்லை. தன்னுடைய பேச்சை ராவணன் கேட்கவில்லை என்றாலும் மாரீசன் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடன் ஸ்ரீராமர் வாழ்ந்த ஆசிரமத்திற்கு வந்தான். மாயாவியான அவனுடைய உதவியினால் 2 ராஜகுமாரர்களான ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் வெகு தூரம் போகச் செய்தான். பின்பு ஜடாயு என்கின்ற கழுகை காயப்படுத்தி ஸ்ரீராமருடைய மனைவியை தூக்கி கொண்டு சென்று விட்டான். ஸ்ரீராகவர், அதாவது ஸ்ரீராமர்
தன்னுடைய மனைவியான மைதிலி அதாவது சீதையை கடத்தி சென்று விட்டார்கள் என்பதை அறிந்து மிகவும் வேறப்பட்டார். மேலும் அவர் அடிக்கப்பட்ட அந்த கழுகையும் பார்த்தார். அதன் மூலம் எல்லா செய்தியையும் அறிந்து கொண்டார். சோகத்தால் மிகவும் மனவேதனை அடைந்ததால் அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் கலங்கின. ஆனாலும் அந்த சோகத்தினுடையே ஜடாயு என்கின்ற அந்த கழுகை தகனம் செய்துவிட்டு வனத்தில் சீதையை தேடிக்கொண்டு சென்றார். அப்போது விபரீதமான உருவத்தில் இருந்த கபந்தன் என்ற ராட்சசனை பார்த்தார். மகாபலசாலியான அவனை கொன்று அவனையும் தகனம் செய்தார். அவன் உடனே சொர்க்கத்தை அடைந்தான். அப்பொழுது அவன் ஆகாசத்தில் சற்று நின்று தர்மங்களை பூரணமாக அறிந்தவளான தர்ம அனுஷ்டானமுள்ள சந்நியாசினியான சபரியை போய் காண்பீராக என்று ஸ்ரீராகவருக்கு தெரியப்படுத்தினான். மகா போர் வீரரான சத்ருக்களை அடிப்பவரான ஸ்ரீராமர் சபரியை போய் பார்த்தார். தசரத புத்திரரான ஸ்ரீராமர் சபரியினால் நன்றாக உபசரிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு பம்பா நதிக்கரையை அடைந்தார். அங்கு ஹனுமான் என்கின்ற வானரரால் கண்டுகொள்ளப்பட்டார். பின்பு மிகவும் சந்தோஷம் அடைந்தார். ஹனுமானுடைய வார்த்தையால் சுக்ரீவனோடு நட்புறவானார். மகாபலசாலியான ஸ்ரீராமர் ஆதி முதலாய் நடந்த செய்தி எல்லாவற்றையும் முக்கியமாக சீதை பற்றிய விவரங்களையும் சுக்ரீவருக்கு சொன்னார். சுக்ரீவர் என்ற அந்த வானரரும் ஸ்ரீராமருடைய விவரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஸ்ரீராமர் மீது மிகுந்த திருப்தி அடைந்தவராய் அவருடன் அக்னி சாட்சியாக நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டார். துக்கத்துடன் இருந்த வானர ராஜனான சுக்ரீவன் தன்னுடைய துக்கத்துக்கு காரணத்தை ஸ்ரீராமருக்கு எதையும் மறைக்காமல் கூறினார். அதாவது அப்பொழுது அவர் வானரரான வாலியினுடைய வல்லமையை விவரித்து கூறினார். அந்த சமயத்தில் ஸ்ரீராமர் வாலியை கொல்வதற்கு சத்தியம் செய்தார். ஆனால் சுக்ரீவருக்கு ஸ்ரீராகவருடைய பலத்தில் சந்தேகம் உண்டாகியது. சுக்ரீவன் வாலியின் பலத்தை ஸ்ரீராமருக்கு காட்டுவதற்காக வாலியினால் கொல்லப்பட்ட துந்துபி என்ற அசுரனுடைய பெருமலைக்கு சமமான எலும்புக்கூட்டை காட்டினார். பிரசித்தி பெற்ற போர் வீரரான பெரும் பலசாலியான ஸ்ரீராமர் அந்த எலும்புக்கூட்டை கவனமாக பார்த்து பரிகாசமாக நகைத்தார். தன்னுடைய காலின் கட்டை விரலால் அந்த எலும்புக்கூட்டை தூக்கி எறிந்தார். அந்த எலும்புக்கூடு 10 யோஜனை தூரம் தள்ளி போய் விழுந்தது. மேலும் 7 சால மரங்களையும் பர்வதத்தையும் கீழுலகத்தையும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக ஒரு பெரிய அம்பினால் பிளந்தார். அதை கண்டு நம்பிக்கையையும் மிகவும் சந்தோஷத்தையும் அடைந்த பெரிய வானரான சுக்ரீவர் ராமரோடு கூடி கிஷ்கிந்த என்ற குகைக்கு சென்றார். அந்த குகைக்கு சென்ற வானர சிரேஷ்டரான தங்கம் போன்ற மஞ்சள் நிறமான சுக்ரீவர் கர்ஜித்தார். மிகப்பெரிய அந்த கர்ஜனையால் வானரர்களின் அரசனான வாலி குகைக்கு வெளியே வந்தான். அப்போது வாலியின் மனைவியான தாரை தடுத்தாள். தாரையிடம் சமாதானம் சொல்லிவிட்டு சுக்ரீவனோட போருக்கு வந்தான் வாலி. வாலியும் சுக்ரீவனும் போர் புரிந்தனர். அந்த இடத்தில் ஸ்ரீராகவர் அவனை ஒரு அம்பினாலேயே கொன்றார். ஸ்ரீராகவர் சுக்ரீவர் கேட்டுக்கொண்டபடி வாலியை யுத்தத்தில் கொன்று சுக்ரீவரை மன்னனாக அவருடைய ராஜ்யத்தில் ஸ்தாபித்தார். வானரர்களின் தலைவனான சுக்ரீவர் ஜனக புத்திரியான சீதையை கண்டுபிடிப்பதற்காக வானரர்களை அழைத்து எல்லா திசைகளுக்கும் அனுப்பினார். அதன் பிறகு பலவானான ஹனுமான் கழுகான சம்பாதியனுடைய சொற்களை கேட்டு 100 யோஜனை விஸ்தாரமான சமுத்திரத்தை தாண்டினார். இப்படியாக சமுத்திரத்தை தாண்டி ராவணனால் அரசாளப்பட்ட லங்கை என்கின்ற பட்டணத்தை அடைந்து அங்கு அசோக வனத்தை அடைந்து தியானித்துக் கொண்டிருந்த சீதையை கண்டார். அங்கு தன்னிடம் வைத்திருந்த அடையாளத்தை தெரியப்படுத்தியும் தன்னுடைய முயற்சியை தெரிவித்தும் விதேக தேசத்து அரசர் பெண்ணான சீதைக்கு தைரியத்தை கொடுத்து பின்பு அந்த அசோகவனத்தின் வெளிவாசலையும் சிதைத்தார். 5 சேனாதிபதிகளையும் 7 மந்திரி புத்திரர்களையும் வதைத்து சுரனான அக்ஷனையும் பொடியாக்கி அவர்களிடம் சிறைப்பட்டார். சுரரான பெரிய வானரான ஹனுமான் பிரம்ம தேவர் அவருக்கு அளித்த வரத்தினால் தன்னை கட்டியிருந்த கயிற்றை அறுத்து விடுபட்டு
அந்த ராட்சசரிடமிருந்து தப்பித்து மிதிலை மன்னர் மகளான சீதையை தவிர இலங்கையிலிருந்த மற்ற இடங்களுக்கெல்லாம் தீயை இட்டு கொளுத்தி பிறகு அங்கிருந்து வெளியேறி ஸ்ரீராமருக்கு பிரியமான வார்த்தையை சொல்வதற்காக அவரிடம் வந்தார். மகாமேதாவியான அந்த ஹனுமார் மகாத்மாவான ஸ்ரீராமரை அடைந்து அவரை சுற்றி வலம் வந்து அவரை வணங்கி கண்டேன் சீதையே என்று நடந்த விஷயங்களை கூறினார். அதன் பிறகு ஸ்ரீராமர் சுக்ரீவரோடு கூடி சமுத்திரக்கரையை அடைந்து சூரியனுக்கு நிகரான பானங்களால் அந்த சமுத்திரத்தை கலக்கினார். நதிகளின் கணவரான சமுத்திரராஜனும் ஸ்ரீராமர் முன்பாக வந்தார். பிறகு சமுத்திரராஜன் சொற்படி நலனை கொண்டு சமுத்திரத்தின் மீது அணையை கட்டினார். ஸ்ரீராமர் அந்த சேது வழியாக இலங்கை என்ற நகரை அடைந்து யுத்தத்தில் ராவணனை வதம் செய்து சீதையை அடைந்து பிறகு தமக்கு இல்லாத லஜ்ஜையை அடைந்தார். அதாவது ராமர் தனக்கு எப்போதும் இல்லாத அவமானத்தை அடைந்தார். லஜ்ஜை என்றால் அவமானம். பிறகு அவளை பார்த்து ஜனசபையில் கொடுமையான வார்த்தையை ஸ்ரீராமர் சொன்னார். பதிவிரதையான அந்த சீதை அந்த கொடிய வார்த்தைகளை சகிக்காதவளாக அக்னியில் பிரவேசித்தாள். பிறகு அக்னியின் வார்த்தையால் சீதையை குற்றம் இல்லாதவளாக, அதாவது களங்கம் இல்லாதவளாக அறிந்து ஸ்ரீராமர் அதிக சந்தோஷம் அடைந்தார். எல்லா தேவதைகளாலும் அப்போது அவர் பூஜிக்கப்பட்டார். மகாத்மாவான ஸ்ரீராகவருடைய அந்த பெரிய காரியத்தாலே அசையும் பொருள், அசையா பொருள் இவைகளோடு கூடிய தேவரிசி கணங்களுடன் கூடின உலகமும் சந்தோஷம் அடைந்தது. அப்போது ஸ்ரீராமர் விபீஷணரையே இலங்கையில் ராட்சச மன்னராக பட்டாபிஷேகம் செய்து எடுத்த காரியத்தை முற்றும் முடித்தவராக கவலை நீங்கியவராய் சந்தோஷித்தார். ஸ்ரீராமர் தேவர்களிடமிருந்து வரத்தை பெற்று வானரர்கள் அனைவரையும் உயிர்ப்பித்து சுஹ்ருத்துகளால் சூழப்பட்டவராய் புஷ்பக விமானத்தை கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டார். சத்திய பராக்கிரமரான ஸ்ரீராமர் பரத்வாஜர் ஆசிரமத்தை அடைந்து அங்கிருந்து பரதரை பார்ப்பதற்காக ஹனுமாரை அனுப்பினார். பின்பு அங்கிருந்து சுக்ரீவருடன் புஷ்பக விமானத்தில் ஏறி தன்னுடைய பூர்வ விருத்தாந்தத்தை மறுபடியும் அவனுக்கு சொல்லிக்கொண்டே நந்திகிராமத்தை அடைந்தார். பாபரகிதரான ஸ்ரீராமர் தன்னுடைய சுற்றத்தினருடன் கூடி நந்திகிராமத்தில் தன்னுடைய சந்நியாச வேஷமான ஜடாமுடிகளை கலைந்து சீதையை கூட வைத்துக் கொண்டு ராஜ பரிபாலனத்தை மறுபடி மேற்கொண்டார். ஜன சமூகமானது மயிர் கூச்சலை அடைந்து கழித்து ஆடியது. மிகவும் சந்தோஷத்தை அடைந்தது. மிகவும் போஷிக்கப்பட்டது. நல்ல தர்மங்களை உடையதாக ஆனது. சரீரத்தில் நோயற்றதாக ஆனது. மனதில் எந்த வியாதியும் இல்லாததாக ஆனது. துன்பம் இல்லாததாகவும் ஆனது. இது சத்தியம். புருஷர்கள் ஓரிடத்தில் கூட கொஞ்சம் கூட தன்னுடைய புத்திரர்கள் மரணத்தை காணவில்லை. ஸ்திரீகளும் விதவையாகவில்லை. எப்போதும் பதிவிரதைகளாக இருந்தார்கள். அக்னியால் உண்டாகின்ற பயம் கொஞ்சமும் இல்லை. மேலும் ஜந்துக்கள் ஜலங்களில் முழுகி மரணம் அடையவில்லை. காற்றினால் உண்டான பயம் கொஞ்சமும் அங்கு இல்லை. அப்படியே அங்கு ஜுவரமும் உண்டாகவில்லை. அதாவது காய்ச்சல் முதலான நோய்களும் உண்டாகவில்லை. அங்கு பசி இல்லை. அப்படியே திருடர்கள் பயமும் இல்லை. பட்டணங்களும் தேசங்களும் தன தானியங்களோடு கூடினவைகளாக ஆயின. கிருதயுகத்தில் எப்படி உலகம் இருந்ததோ அப்படி எல்லோரும் எப்போதும் சந்தோஷம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அநேக நூற்றுக்கணக்கான அசோமேத யாகங்கள் செய்யப்பட்டன. அப்படியே மிகுந்த பொருட்களுடன் கூடிய யாகங்களும் செய்யப்பட்டது. அநேக கோடி பசுக்கள் தானம் செய்யப்பட்டன. மேலும் கணக்கிட முடியாத பொருள்களையும் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார். இப்படி பல புகழை உடையவராக விளங்கி பிரம்மலோகத்தை அடையப் போகிறார். ஸ்ரீ ராகவர் ராஜவம்சங்களை 100 மடங்கு நிலைநிறுத்தப் போகிறார். இந்த உலகத்தில் 4 வர்ணத்தையும் அவரவர்களின் தர்மத்தை காப்பாற்றி அனுகிரகிக்க போகிறார். ஸ்ரீராமர் 10,000 வருஷங்கள், இன்னும் 1000 வருஷங்கள் ராஜ்யத்தை பரிபாலித்து பிரம்மலோகத்தை அடையப் போகிறார். பரிசுத்தமான பாபத்தை போக்குகின்ற புண்ணியத்தை அளிப்பதான மேலும் வேதங்களுக்கு சமமான இந்த ஸ்ரீராமனுடைய சரிதத்தை எவன் படிக்கிறானோ அவன் எல்லா பாபங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறான். ஆயுளை கொடுக்க வல்ல இந்த ராமாயணம் என்கின்ற சரிதத்தை படிக்கிற மனிதன் பிள்ளை பேரன்களுடன் கூடினவனாய் பரிஜனங்களுடன் கூடினவனாய் சரீரத்தை விட்ட பின் சொர்க்கத்தில் பூஜிக்கப்படுகிறான். படிக்கிறவன் பிரஹ்மணனாக இருந்தால் வாக் வல்லமையை அடைவான். சத்திரியன்
சக்கரவர்த்தி பதவியை அடைவான். வைஷ்யன் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவான். மேலும் சூத்திரனும் பெருமையை அடைவான். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே சதுர்விம்சதி சகசிரகாயாம் சம்ஹிதாயாம் பாலகாண்டே நாரத வாக்கியம் நாம பிரதம சர்க்கः. முதலாம் சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.